ஒரு திமுக பிரமுகர் என் கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் போன்ல எப்படி மிரட்டுறான் பாருங்க. உன்னை அறுத்து அப்படின்றான். அப்புறம் என்ன சொல்றான், உனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கு, அதை தூக்கிட்டு போய். திமுகவினர் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து மிரட்டி வருவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நன்றி, வணக்கம். அதான் அமைச்சராக இருந்தாலும் சரிதான், சாதாரண இந்திய நாட்டு குடிமகனாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் இது போன்ற அராஜகங்களில் ஈடுபடுவது, சாட்சியங்கள், இது மாதிரி புகைப்படங்கள், ஆடியோ, உங்க பெண் இருக்காங்க காட்டல, நீங்க ஆண் பத்திரிகையாளர்கிட்ட காட்டுறேன். ஒரு திமுக பிரமுகர் என் கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் போன்ல எப்படி மிரட்டுறான் பாருங்க. உன்னை அறுத்து அப்படின்றான். அப்புறம் என்ன சொல்றான், உனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கு, அதை தூக்கிட்டு போய். ஆடியோ வாங்கி தேர்தல் ஆணையருக்கு அனுப்பிச்சிட்டேன், டிஜிபி அனுப்பிச்சிட்டேன், ஐஜிக்கு அனுப்பிச்சிட்டேன். இது வரைக்கும் அந்த பேசணுக்கு அவனுக்கு ஆயுதம் தெரிஞ்ச பாதுகாப்போட இருக்கான். அவன் கேட்டா அவருக்கு சபாவுக்கு அவர் ரைட் ஹேண்டா அந்த நெய்வேலி திமுக எம்எல்ஏவுக்கு. அதுக்கு நான் அதை வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணு அனிஷா பாத்திமா அவர்களை கொலைவெறி தாக்குதல் செய்த அந்த திமுக கும்பலை உடனடியாக அத்தனை பேரையும் கைது செய்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சீமான் அறிக்கை விடுவதற்கு முன்பாக முதல் அறிக்கை நான் தான் விட்டுருக்கிறேன். இது வரைக்கும் என்ன நடவடிக்கை என்பது எனக்கு தெரியல. ஒரு நடவடிக்கை இல்லை அப்படின்னு தான் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதனால நாம் தமிழர் கட்சிக்காரங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் முற்றுகையிட்டப்பட்டு போராட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எங்க போனாங்க நேர்மையான காவல்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.